தேர்தலில் பரிசானும் பக்கத்தானும் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி போட்டியிடும் என்று பரிசான் நேஷனல் தலைவரும் துணை பிரதமருமான டத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி இன்று உறுதிப்படுத்தினார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியும் பரிசான் நேஷனல் கூட்டணியும் தற்போது சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக சபாவில் நடைபெறவிருக்கும் 17வது மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலில் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் மலாக்காவில் நடைபெறும் மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தானுடன் பரிசான் கூட்டணியில் இருக்காது என தெரிவித்த நிலையில் டத்தஸ்ரீ அமர் ஜாகிர் ஹமீடி கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளார். வலுவான கட்சியாக இந்த கூட்டணி இருக்கும் என்றும் பக்கத்தானும் பாரிசானும் இணைவது மட்டுமின்றி மற்ற முக்கிய கட்சிகளும் இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி நீடிப்பதற்கு சபாவில் பக்கத்தானும் பாரிசானும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரிவினை இல்லாமல் மக்கள் நலனுக்காக நாம் ஒன்றுபட வேண்டிய சூழல் இது என்றும் மக்களும் கட்சி தொண்டர்களும் இதனை ஏற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இவ்வார தொடக்கத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் காணாமல் போனதாக கூறப்படும் 19 வயது பெண்ணை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடுகிறது. மே 12ஆம் தேதி மாலை 5:24 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறைக்கு புகார் கிடைத்ததாக யுவாம்சாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சிட் சூன் ஃபு தெரிவித்தார். ஜலான் லோக் ஹெங் மாவாய் பகுதியில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஒரு பசுவின் மீது மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். 49 வயதான நபர் பாதிக்கப்பட்டதாகவும் இச்சம்பவம் குறித்து அதிகாலை 1 மணி அளவில் தகவல் கிடைத்ததாகவும் கோத்தாத்திங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் உஸ்மான் தெரிவித்தார். பண்டார் பெனாவாரில் இருந்து ஃபெல்டா லோக் ஹெங் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் முனையம் ஒன்றில் தேவையான ஆவணங்கள் இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய முயன்ற 64 வெளிநாட்டினரை மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு கண்டுபிடித்தது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 330 வெளிநாட்டினரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேகத்திற்கு இடமான அவர்களின் நடவடிக்கையை அதிகாரிகள் உணர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதில் 57 வங்கதேசிகள், 5 இந்தியர்கள் மற்றும் 2 பாகிஸ்தானியர்கள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் சிலர் அதிகாரிகளை தவறாக வழிநடத்த மோசடி தந்திரங்களை பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டது. இதில் தவறான ஹோட்டல் முன்பதிவுகள் மற்றும் இல்லாத அல்லது புனையப்பட்ட விமான டிக்கெட்டுகள் போன்ற தவறான ஆவணங்களை காட்டியதும் அடங்கும் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுக்கிந்தானில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த கோர விபத்தில் காயமடைந்த FRU போலீஸ் சிறப்பு படை பணியாளர் ஒருவர் நேற்று இரவு தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அனிக் தௌஃபிக் ரோசி எனும் அந்த நபர் இரவு 9:30 மணிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் பெர்லிஸின் ஆராவில் உள்ள அவரது வீட்டிற்கு அனுப்பப்பட்டதாக ஹிலிர் பேரா காவல்துறை தலைவர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். தற்போது பாதிக்கப்பட்ட 7 பேர் 2 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6 பேர் தெலுக்கிந்தான் மருத்துவமனையிலும் ஒருவர் ராஜா பெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையிலும் சிகிச்சையில் உள்ளனர். அமெரிக்கா சிகாகோவில் நடைபெற்று வரும் உலக ஸ்குவாஷ் போட்டியில் 3வது சுற்றில் உபசரணை நாட்டின் அமாண்டா சோஃபியை தோற்கடித்து மலேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி காலிறுதிக்கு முன்னேறினார். சிகாகோ பல்கலைக்கழக கிளப்பில் நடைபெற்ற இவ்வாட்டத்தை 3-0, 11-8, 14-12, 11-6 என்ற புள்ளிகளில் சிவசங்கரி கைப்பற்றினார். இந்த ஆட்டம் 34 நிமிடங்கள் வரை மட்டுமே நீடித்தது குறிப்பிடத்தக்கது. காலிறுதி ஆட்டத்தில் 4ஆம் நிலை வீராங்கனை ஒலிவியா வியவருடன் சிவசங்கரி மோத உள்ளார். 2014ஆம் ஆண்டு உக்ரைன் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH17 தொடர்பான பிரச்சனையை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்றைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உடனான சந்திப்பின் போது எழுப்பினார். கிரெம்ளினில் ரஷ்ய அதிபர் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இவ்விஷயம் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார். நிச்சயமாக மலேசிய மக்களின் பிரதிநிதியாக, குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பிரதிநிதியாக தங்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதாக மலேசிய ஊடகங்களுக்கு அன்வார் தெரிவித்தார்.
2014ஆம் ஆண்டு உக்ரைன் வான்பரப்பின் மீது MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாதான் காரணம் என்று சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் கருத்து குறித்து அன்வாரிடம் கேட்கப்பட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அந்த விமானம் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலம்பூருக்கு சென்று கொண்டிருந்த போது ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாத குழுக்களுக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் கிழக்கு உக்ரைன் மீது பறந்து கொண்டிருந்த போது ரஷ்ய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று அந்த அமைப்பு குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் தனது கவலைகளை புடின் கவனமாக கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்ததாகவும் பிரதமர் கூறினார். அதிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். மேலும் விரிவான மற்றும் அரசியல் ரீதியான விசாரணைக்கான அழைப்பையும் அவர் விடுத்துள்ளதாக அன்வார் கூறினார். துணைத் தலைவர் பதவிக்கான ரபிசி ரம்லி மற்றும் நூருல் இசா அன்வார் இடையேயான போட்டி சூடு பிடித்துள்ள நிலையில் உள்கட்சி பிளவு என்பது திறமைக்கு சான்று என்று அக்கட்சியின் உதவித் தலைவர் சாங் லீ கங் தெரிவித்துள்ளார். இரு வேட்பாளர்களும் கட்சியின் நலனுக்காக PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமுடன் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் மேலும் களத்தை சோதிக்கும் ஒரு புதிய முகமாக இருக்கக்கூடாது என்பதாலும் கட்சியை நடத்தக்கூடிய ஒருவர் தங்களுக்கு தேவை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் சில தரப்பினர் போட்டியை தற்போதைய ரபிசி மற்றும் நூருல் இசா இடையேயான ஒரு பிரிவு பிளவு என்று சித்தரிக்க விரும்புவதாக சாங் குறிப்பிட்டார். சாலையோரம் நின்று கொண்டிருந்த வாகனத்தை லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து இன்று காலை 8:45 மணிக்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் யோங்பெங் அருகில் நிகழ்ந்ததாக பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் சாருல் அனுவார் முசாடாட் தெரிவித்தார். பழுதடைந்த பிரடுவா விவா வாகனத்தை சாலையோரம் நிறுத்தி வைத்து பழுதை சரிபார்க்கும் போது பின்னிருந்து வந்த லாரி வாகனத்தை மோதியதாகவும் அமாட் ஜுகைரி எனும் 41 வயது வாகனமோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 26 வயது லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சாருல் அனுவார் முசாடாட் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.